ஒரு சீன்ல மட்டும் நீங்க அதை கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எங்க இங்க பார்த்து பேசாத, கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு. நான் ஒன்று சொல்லவா, கண்ணை பார்த்து பேசவே மாட்டேன் நிறைய இடத்துல. If he is wrong. Yeah, he is most of the time wrong. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம் லேடீஸ். உங்கள் சத்யா. அதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். ஹாய், ஏன் ஹாய் என்ன ஹாய் படத்துல கமிட் ஆகி கவின் வந்து சொல்லும்போது ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாரா சேனலுக்கே, இந்த வாரம் கெமி அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. Eviction is மக்கள் சாய்ஸ். அப்படி நினைக்கிறீங்க? பார்வதி நினைக்கிறேன் கெமியை வெளியே அமிச்சா படத்துல இருந்து நடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க வெளியில அனுப்புறதுக்கு என்ன வேணா சொல்லுவாங்க. ஆரம்பமே உங்களுக்கு சண்டையில தான் ஆரம்பிச்சது. ஆமா. பார்வதி பத்தி சொல்லுங்க. எனக்கு அந்த மேட்சே ஆகாதுங்க. அவங்க சாப்பிடும்போது கூட ரொம்ப ட்ரிகர் பண்ண கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ட்ரிகர் ஆவலையே அது. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல லிட்டரலா ஒரு சேர்ல வந்துட்டு நம்ம ஒன்று தூக்கி போட்டோன்னு சேர் நம்ம மேல தெரிச்சிரும். பார்வதி ஒரு சேருன்றீங்க. உங்களுக்கு தெரியாம அவரே அறியாம தான் உங்களை வந்து பின்னாடி வந்து பிடிச்சிட்டாரு வினோத். அதுக்கு டப்புன்னு அடிச்சிடுவீங்களா? கேம்ல விளையாடுறப்போ எனக்கு டப்புன்னு யாரும் வந்து இப்படி பிடிச்ச உடனே நான் என்ன பண்றீங்க அப்படின்ட்டு, நான் தப்பான இன்டென்ஷன்ல பண்ணாரு நான் சொல்ல மாட்டேன். அந்த கேமே தப்பு. திவாகர், நீங்க வெளியில வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அன்புன்ற பேர்ல ஆர் சிஸ்டர்ன்ற பேர்ல ரொம்ப பிடிச்சிருக்குது, பேசாம பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குப்பா அப்படிங்கிறது ஒரு பேச்சு. அது ஃபன்னாவே இருந்து ஃபன்னு தான் அவங்க வெளியில சொல்றாங்க. திவாகர் வந்து சீரியஸ்னு சொன்னாரு இல்ல இல்ல, ஒரு சீன்ல மட்டும் நீங்க அதை கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, எங்க இங்க பார்த்து பேசாத, கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு. நான் ஒன்று சொல்லவா, கண்ணை பார்த்து பேசவே மாட்டேன் நிறைய இடத்துல. If he is wrong. Yeah, he is most of the time wrong. தேர்ட் பிளேஸ்ல கெமி இருந்தது வந்து கரெக்டான பிளேஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஓகே, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கிறவங்க டிசர்வ்டான்னு கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். நான் காணாம போயிட்டேன்னு மட்டும் நீ சொல்லக்கூடாது. நான் ஏதாச்சும் ஒன்று கேட்டேன்னா விவியானாக்கு பதில் இருக்காது. அரோரா அண்ட் கம்ருதீன் ஒரே மாதிரி நான் சொல்லுவேன். கம்ருதீனுக்கு இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இல்லாமல் அவங்களால சர்வைவ் பண்ண முடியாது. டே டைமில் ஃபுல்லாக வந்துட்டு அரோராவோட இருப்பாங்க, நைட் டைம் ஆனோடனே பார்வை. லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் யாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா விளையாடி வெளியே வந்த கெமி. ஆஹா, ஹாய் ஹாய் சொல்லுங்க. நான் கம்மின்ட்டீங்களே, கம்மியா பேசினா அதனால ஹாய். ஏன் ஹாய் என்ன ஹாய் படத்துல கமிட் ஆகி அதான் அந்த ஹாய். ஹாய் 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 இப்போ நான் சொல்றேன் வந்து கமிட் ஆயிருக்கீங்க. முதல்ல அதுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலி ஒரு ஸ்கெடியூல் முடிஞ்சு செகண்ட் ஸ்கெடியூல் போகுது. ஆமா, கவின் வந்து சொல்லும்போது ஒரு ஹிண்ட் மாதிரி ஒன்று கொடுத்தாரா சேனலுக்கே, இந்த வாரம் கெமி அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, எனக்கே தெரியாது. நானே ஷாக்ல தான் இருந்தேன் உள்ள வந்தப்போ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சுது. இந்த படத்துல வந்து நயன்தாரா மேம் ஹீரோயினா பண்றாங்க, கவின் அவங்க வந்துட்டு லீடா பண்றாங்க அவங்களுக்கு கூட பேரா. அதுல நானும் இருக்கேன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சுது. செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்கிறப்போ பிக் பாஸ்குள்ள வந்துட்டேன். அப்போ எனக்கு தெரில இது வந்துட்டு ஷூட்டிங்ல நான் இருக்கேனா இல்லைன்னா, ஏன்னா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் நான் உள்ள வந்தேன், ஒண்ணுமே புரியல. அவங்க உள்ள வந்து சொன்னோடனே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னி பொறுமையாக விளையாடி முடிச்சுட்டு நீங்கள் வாங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எலிமினேட் ஆனேன். லைக் ஓகே, பட் இட்ஸ் ஓகே. அதாவது சோகத்திலும் ஒரு சுகம் இருக்கு அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எவிக்ட் ஆகி வெளியே வந்தாலும் அதுல ஒரு சோகம் இருக்கு. பட் வெளியே போய் நம்ம படத்துல நடிக்க போறோம் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷமா தானே இருக்கும். பிகாஸ் எவிக்ஷன் இஸ் மக்கள் சாய்ஸ், மக்களோட கையில தான் இருக்கு. மக்கள் இப்போதைக்கு அப்படி நினைக்கிறீங்க? ஆமா, ஓகே சரி ஓகே. அவங்க இதுதான் பண்றாங்க. ஸோ அதனால மக்களோட கையில இருக்கிறதுனால நான் எவிக்ட் ஆயிட்டேன். ஓகே, ஸோ அதனால பரவாயில்ல அப்படின்ட்டு. ஆனால் அவர் ஹிண்ட் கொடுத்தாரா அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் கிடையாது. ஏன்னா அவர் அப்படி சொல்லலை, அவர் ஜாலியாக வந்துட்டு இல்லை சொன்னாரு. ப்ளஸ் பார்வதி நினைக்கிறேன் சும்மாவே வாரம் வந்து நாமினேஷன் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்து கெமி வெளியே அமிச்சா படத்துல இருந்து நடிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்க வெளியில் அனுப்புறதுக்கு என்ன வேணா சொல்லுவாங்க. சரி, இப்போ நீங்க வெளியே வரல அப்படின்னா யார் வெளியே வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? பிரஜனை விட்டுருக்கேன், பிரஜன் லாஸ்ட்ல இருந்தாரு. ஐ வுட் சே ரம்யா, அரோரா. ரம்யா சரியா விளையாடலையா? ஏன், உங்க ஃப்ரெண்டு தானே? அப்படிங்களே, நான் உள்ளே நான் சொல்லியிருக்கேன் அவகிட்ட. எனக்கு வந்து கண்ணாடி போட்டு பேசுறேன். இல்ல, அது கண்ணாடி பத்தி கொஞ்சம் பேசுவேன், அது போடுங்க. சரி, அருமையா இருக்கு. இந்த கண்ணாடிக்கான கதையை வந்து நம்ம பேசுவோம். சொல்லுங்க. ஸோ இல்லைங்க, அது ரொம்ப நான் ப்ரெஷியஸா நான் அதை ட்ரீட் பண்ணுவேன். இப்போ அந்த கண்ணாடியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி இருந்தது கொடுத்த உடனே?
இந்த அந்த கேள்வி முடிச்சா இல்லை இப்போ இல்ல இதை சொல்லுங்க, அப்புறமா ரம்யா ஜோக் அப்புறம் வரலாம். ஓகே. இந்த கண்ணாடி ஆக்சுவலி என்னன்னா நான் எவிக்டே வெளில வந்துட்டேன். அங்கேயே உள்ளே நான் நிறைய அழுதேன், ஃபீல் பண்ணேன் லைக் மேபி போயிட்டா இதுவாகிடும் அப்படின்ட்டு. தென் மேலே ஸ்டேஜ் ஏறினோடனே அழுவக்கூடாதுன்ட்டு நான் சிரிச்சுக்கிட்டே ஸ்டேஜ் மேலே வந்தேன். சாரை பார்த்தேன், மக்களை பார்த்தேன், ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் எனக்கு ஏவி போட்டோடனே எனக்கு அறியாமலே அழுக வந்துச்சு. எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் அதை அடக்க முடியல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் கண்ணாடி அவுத்துட்டு என்கிட்ட கொடுத்தாரு. நீ அழுகாத, நீ நல்லா விளையாடின, நீ அழக்கூடாது அப்படின்ட்டு ஒரு இதில் எனக்கு கொடுத்துட்டு கண்ணை தொடங்கன்னு சொன்னேன். எனக்கு இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு லைஃப்பில் ஒரு பிளெஸிங் மாதிரியோ இல்லை பெரிய கிஃப்ட் மாதிரியோ, பெரிய கிஃப்ட், பெரிய பிளெஸ்ஸிங். ஏன்னா எதிர்பார்க்காதது சில விஷயம் நடக்கிறப்போ அதுவும் அவர் கையால் அவர் வாயால் இந்த வார்த்தைகள் வந்து இந்த கண்ணாடியை கொடுத்துட்டு ஐ வாஸ் ஹாப்பி. இப்போ ரம்யா ஜோ கிட்ட வருவோம். இந்த வீட்டில் வந்து சில பேர் வந்து நம்ம பிக் பாஸ்ல சொல்லாடல்னா மிக்சர்னு சொல்லுவோம். ஏன் இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு ஒவ்வொரு சீசனும் சில பேர் இருப்பாங்க. இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா வந்த கண்டஸ்டன்ட் கிட்ட கேட்கும் போது ரம்யா ஜோ சொன்னாங்க, விக்ரம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ விக்ரம் கொஞ்சம் விளையாடுறாரு. அதுல கெமியும் ஒரு பேர் இருந்தது. கெமி வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எக்ஸ் கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் ஒழுங்காக விளையாடுனீங்களா, இல்லை உங்கள் கூட இருந்த ரம்யா ஜோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னும் யார் அங்கே வந்து மிக்சர்ஸாக இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன நார்மலாக கம்பேர் பண்ண மாட்டேன். என்ன அந்த மாதிரியான்னு கேட்டிங்கன்னா லைக் அவங்கள தாண்டி தான் விளையாடணும் இல்லை. இப்போ அவங்கவுங்க கேமை நான் சொன்னேன்னா ரம்யா வந்துட்டு அவங்க கேமை அவங்க ஆடலை. ஏன்னா இப்போ டாஸ்க்னா மட்டும் சூப்பராக ஆடுறாங்க. ஆனால் இப்போ உள்ளே இருக்கிற வேலைகள் ஏதாச்சும் வந்தால் எனக்கு வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, ஸ்பைனல் வலிக்குது, அது நான் இருந்தப்போ லூஸ் மோஷன், ஹெட் ஏக், எல்லாமே ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ். எனக்கு அது வந்துட்டு உண்மையாக சில டைம் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், உண்மையா பொய்யா. ஏன்னா வீட்டு வேலை செய்கிறப்போ மட்டும் அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டாஸ்க்னா ஃபுல் இறங்கி விளையாடு. பிகாஸ் வீட்டில் அதிகமாக அடி வாங்கினது தான் இருந்தாங்க. லைக் லிட்ரலாக அந்த டாஸ்கில் 4-5 பேர் வந்து கும்முன்னு கும்மிவாங்க. ஆனால் ஒரு இடத்துல நான் அதை சொன்னதில்லை. எனக்கு வேலைன்னு வந்தால் நான் வேலை பண்ணுறேன், டாஸ்க்குன்னு வந்தால் நான் டாஸ்க் விளையாடுவேன். என்னால் ரொம்ப முடியல, லிட்ரலாக அவ்வளோ உடம்பு சரியில்லை. எனக்கு வந்துட்டு மெடிசின்லாம் இன்ஜெக்ஷன்லாம் ஏற்றியே என்னை தெம்பாக்கி அதுக்கப்புறம் நான் அந்த நிலைமையிலையும் நான் டாஸ்கில் வந்து நான் உட்காந்தேன். நான் எதையும் நான் நோ சொல்ல. பிகாஸ் நம்ம வந்து வீட்டு அதுக்காக தான் நம்ம போயிருக்கோம். டாஸ்க்கு, கேமு, அது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது பண்ணி எதுக்கு விளையாடணும், முடியலன்னா வெளில போயிடலாமே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் ரம்யா இன்னும் பண்ணலாம். ஏன்னா யாருமே சொல்லலைனாலும் கூட ஓகே. அரோரா கிட்ட எப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ நீங்கள் வந்துட்டு சும்மா தான் உட்காருங்க, நீ எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படின்ட்டு, நான் வந்துட்டு ரம்யா கிட்ட நீ டான்ஸ் இவ்வளோ இது பண்ணுற, உனக்கு ஆக்டிங்குள்ளே போகணுமா, ஆக்டிங்கில் ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்போ அவள் பேசுகிறதும் நிறுத்திட்டா. ஏன்னா விஜய் சேதுபதி சார் ஒரு எபிசோடில் சொன்னார், நீ நிறைய கத்துற அப்படின்னு சொன்னோடனே அவன் மொத்தமாகவே அது ஷட் டவுன் பண்ணிட்டா. ஸோ எனக்கு எவ்வளோ சொல்லியும் அவள் ஓப்பன் அப் ஆக மாட்டா. ஸோ நான் வந்துட்டு அதை விட அதிகமாக நான் பண்ணியிருக்கேன். நான் டாஸ்க் டைமில் நான் டாஸ்க் என் ஃபுல்லஸ்ட் கொடுத்துருக்கேன். எனக்கு வீட்டில் இருக்க வேலை அவங்க ஒருத்தர் பிரித்ததும் நான் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் எனக்கு என்னதான் அலர்ஜி என்னதான் வந்தாலும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் உள்ளே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தால் நான் அமைதியாக இருந்ததில்லை. எனக்கு நான் நின்றுருக்கேன். வேறு யாருக்காச்சுன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு நடக்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாரும் கலந்து ஒரு இடத்துல இருந்தோன்னா அதுக்காக நான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு விளையாடி இருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டாகவும் பண்ணியிருக்கீங்க. பட் மக்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்காம வெளியே அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. அது நீங்கள் சொல்கிறீங்க, அது நான் நினைக்கல. ஏன்னா இப்போ ரம்யா ஜோவும் கெம்மியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், எதுவுமே வெளியில தெரியல. ஆனா கெம்மி கொஞ்சமாவது விளையாடினாங்க, ஆனா கெம்மி வெளியே துரத்தி, அது ரொம்ப நிறைய விளையாடினா வெளியே துரத்திடுவாங்களோ அது எனக்கு தெரியல. பிகாஸ் நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ நான் எனக்கு உண்மையாக விளையாடினேன். ஏன்னா நான் என்னோட கேரக்டர் என்னன்னு நான் சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் சிரிச்சிட்டே இருக்கிற கெமி ஒரு காயினுக்கு 2 பக்கம் இருக்குது, அந்த இன்னொரு பக்கம் என்னன்னு நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க தான். ஸோ நான் சிரிச்சிட்டே உள்ளே இருப்பேன்னா கூட நான் சொல்லலை. நான் போய் ஏதாச்சும் நடந்தது, ஐயோ எனக்கு அடிபட்டுச்சு எல்லா கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதோ, இல்லை ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா எல்லா கேமரா கிட்ட போயிட்டு ஆமாம் இப்படி ஆச்சுன்னு சொல்கிறது நான் கிடையாது. நான் அது என்னால் பண்ண முடியாது. அது அப்படின்னா நான் ஃபேக். ஆனால் நடக்கிறது நான் சொல்லாமல் இருந்தேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் சொன்னேன். நடக்கிறது எதுவாக இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். அது இடத்துல வந்து அது வெளியில் வரலன்றப்போ எனக்கு தெரில. பார்வதி வீட்டில் இருந்தப்போ உங்களோட கணிப்பு எப்படி இருந்தது? இப்போ வெளியே வந்து எதாவது வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்களா? பார்க்கல. ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கணிப்பு அப்படிலாம் அப்படிதான் இருக்கா?
என்ன உங்களுக்கு சண்டை ரெண்டு பேரும் பாரு, திடீர்னு சம்டைம்ஸ் சிரிச்சு பேசுறீங்க, திடீர்னு சண்டை ஆரம்பமே உங்களுக்கு சண்டையில தான் ஆரம்பிச்சது. ஆமா. பார்வதி பத்தி சொல்லுங்க. ஸோ இப்போ பார்வதி எப்படின்னா, பார்வதி ஃபர்ஸ்ட் அந்த பெரிய அந்த கொலையாடி சண்டை மாதிரி ஒன்று நடந்தது எனக்கும் அவங்களுக்கும் தான். அண்ட் அவங்க பேசுறதுலே வந்துட்டு நிறைய எனக்கும் அவங்களுக்கும்னா எனக்கு அந்த மேட்சே ஆகாதுங்க. இல்ல அவங்க அவங்க சாப்பிடும்போது கூட ரொம்ப ட்ரிகர் பண்ண கேட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீங்க அதுதான். ட்ரிகர் ஆகலையே அது? ஏன்னா ஒரு பாயிண்ட்ல லிட்டரலா ஒரு சேர்ல வந்துட்டு நம்ம ஒன்று தூக்கி போட்டோன்னு சேர் நம்ம மேல தெரிச்சிரும் பார்வதி ஒரு சேருன்றீங்க. அப்படின்னு சொல்ல அவங்க போடுற வார்த்தைகள் வந்துட்டு இப்போ அந்த வார்த்தைக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணாதானே வந்துட்டு எனக்கு அது எஃபெக்ட் ஆகும். இல்லைன்னா அவங்க லிட்டரலாக ஒரு செவுத்தை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்க பேசுறதுலாம் எனக்கு அன்வான்டாக தோணிச்சு. நான் அவங்கள இன்ஜர் பண்ணலை, நான் அவங்கள ஹார்ம் பண்ணலை. அது ஒரு கேம். அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் சுத்தமாக கிடையாது. அந்த கேமில் அவங்க விளையாடுறப்போ நான் பக்கெட்டு அவங்கள பிடிச்சி நான் இப்படி தள்ளி இல்லை அவங்கள நான் ஃபிசிக்கலி இது பண்ணால் நான் ஒத்துப்பேன், சாரி பாரு நான் பண்ணுறது. ஆனால் அந்த கேமில் பக்கெட்டை பிடிச்சி தானே தெரியாம நடந்தது. பக்கெட்டு பிடிச்சி இழுக்கிறோம், தெரியாமல் அவங்க தெரிஞ்சுதான் அவங்களும் பக்கெட்டை இழுத்தாங்க. ஸோ அந்த கேம்ல நீங்க அவங்களுக்கு அடிபடுறது வந்துட்டு அதாவது ஒரு தெரியாம நடந்துட்டு நம்ம வந்து அதை மன்னிச்சு விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? மன்னிச்சு விட்டுறதுலாம் இல்லை. அவங்க எப்படி என்ன போர்ட்ரே பண்ணாங்கன்னா, இல்ல பொதுவா சொல்றேன், பொதுவா ஒரு கேம்ல தெரியாம நடந்துருச்சுன்னா ஒரு கேம்ல நடக்கும். ஒரு கேம்ல எனக்கு மாஸ்க் டாஸ்க்லாம் 5-6 இப்போ அதை பேர் இப்போ அடுத்தது அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியாம அவரே அறியாம தான் உங்களை வந்து பின்னாடி வந்து பிடிச்சிட்டாரு வினோத். ஆமா. அதுக்கு டப்புன்னு அடிச்சிடுவீங்களா? அப்படி கிடையாதுங்க. இப்போ வந்துட்டு அந்த கேம்ல என்னோட ரீஃப்ளெக்ஸ் தான், ஓகேங்களா? ஒரு கேம்ல நம்ம வந்துட்டு அந்த கேம்ல எப்படி விளையாடணும்னு இருப்போம். அந்த கேம்ல விளையாடுறப்போ எனக்கு டப்புன்னு யாரும் வந்து இப்படி பிடிச்ச உடனே நான் என்ன பண்றீங்க அப்படின்ட்டு, நான் தப்பான இன்டென்ஷன்ல பண்ணாரு நான் சொல்ல மாட்டேன். அந்த கேமே தப்பு. அந்த கேம்ல அப்படி பிடிச்சு விளையாடக்கூடாது, ஓகேவா? ஏன்னா நான் அதுவும் அவர்கிட்ட சொன்னேன், டிஃபென்ஸ்னா பிடிச்சி அடுக்கிறது அந்த ரூல்ஸ்லேயே இருக்கு, நீங்க அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு. ரீஃப்ளெக்ஸுங்க. நான் அது வேணும்ன்ட்டே அது பண்ணணும்னு கிடையாது. நீங்க அது அந்த இடத்துல நான் ஆண் பெண்ணுலாம் நான் பார்க்கவே மாட்டேன். யாராக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அந்த சப்ரியா இருந்தாலும் நான் போய் இறங்கி விளையாடுவேன். இப்போ நம்ம அதை பார்க்கறதா இருந்தால் அந்த கேமே விளையாட முடியாது. சரி, ஓகே. எங்களுக்கு வந்து கெம்மியை வந்து கண்ணை பார்த்து பேசணும் ரொம்ப ஆசைப்படுறோம். கரெக்டாக கைட்டு வச்சுருங்க. சேஃப். சூப்பர், சேஃபாக வச்சுருங்க. டன். ரேங்கிங் டாஸ்க் ஒன்று நடந்தது. ஃபர்ஸ்ட் பிளேஸ் சபரி, செகண்ட் பிளேஸ் சுபிக்ஷா, தேர்ட் பிளேஸ் கெம்மி இருந்தாங்க, ஃபோர்த் வந்து வியன்னா இருந்தாங்களா தெரியல, இல்ல சாண்ட்ரா, பிரஜின், சாண்ட்ரா. ஃபோர்த் பிளேஸ் சாண்ட்ரா இருந்தாங்க. தேர்ட் பிளேஸ்ல கெமி இருந்தது வந்து கரெக்டான பிளேஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்போ வந்துட்டு அந்த பிளேசிங் நான் கொடுக்கல, அவங்களா முடிவு பண்ணியே எனக்கு கொடுத்தது, ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. ஓகே, எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கிறவங்க டிசர்வ்டான்னு கேட்டாங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்வேன். அதாவது மத்தவங்க சொல்ற மாதிரி, மத்தவங்க தேர்ட் பிளேஸ்க்கு வந்து கெமி டிசர்வ் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் வந்துட்டு யார் என்கிட்ட சொன்னாங்களோ எல்லார்ட்டையும் நான் தனியா போய் பேசினேன். நான் பேசி நான் கேட்டேன். இப்போ வியானா என்கிட்ட வந்துட்டு நீ தேர்ட் பிளேஸ்க்கு நான் இருந்திருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், நான் இருந்திருந்தா நான் இன்னும் சூப்பரா இருந்திருக்கும்னு சொன்னாங்க. நான் டைரக்டா போய் கேட்டேன், என்ன காணோன்னு சொன்னீங்க? நான் வந்துட்டு காலையில் டாஸ்காக இருந்தால் நான் டாஸ்க் விளையாடினேன், இல்லை ஏஞ்சதுலேருந்து ஸ்ட்ரெச்சிங்லேருந்து ஆரம்பித்து அந்த டேயோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஏதாச்சும் டாஸ்க் கொடுக்கறதுலேருந்து எல்லாத்துலேயும் நான் விளையாடியிருக்கேன், நான் பேசியிருக்கேன். லைக் நான் அமைதியாக உட்காரல, எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பிகாஸ் வைல்ட் கார்ட்லேருந்து யாரோ வந்து சொல்லி நீ காணோன்ற ஒரு வார்த்தை அவங்க சொன்னதுனால நீங்கள் சொல்ல முடியாது. நான் இப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேனான்னு கேட்டேன். ஆமாம் நீ பண்ணி, அப்போ நான் காணாமல் நான் விளையாடலை. இப்போ ஆமாம் கெமி நீ ஏஞ்சதுலேருந்து நீ மேக்கப் மட்டும் தான் போடுறேன், ஒரு இடத்துல தான் உட்கார, நீ எதுவுமே இன்வால்மெண்ட்டே இல்லை, ஏதாச்சும் வந்தால் நீ பேக் அவுட் பண்ணுறேன்னா அது காணாமல் போகிறதுக்கு நான் ஒத்துப்பேன். கிடையாதே, காலைல ஏஞ்சதுலேருந்து பெல் சாங் வரதுக்கு முன்னாடியிலேருந்து நான் டீமே கூப்பிட்டு நான் ஸ்ட்ரெச்சிங் லைக் ஒரு ஒர்க் அவுட் மாதிரியே ஒரு டீம் ஒன்று பண்ணுறது, அதை முடிச்சுட்டு டாஸ்காக ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்களா அது? ஆமாம், அந்த நாள் ஃபுல்லாக நானாவது தனியாக பண்ணுவேன், இல்லை யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா எல்லோரும் ஜாயின் பண்ணி வச்சு நான் பண்ணுவேன், எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன். அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு குக்கிங் டீமாக இருக்கட்டும் எந்த டீமாக இருக்கட்டும் நான் வந்துட்டு அதில் இன்வால்வ் பண்ணேன். அண்ட் டாஸ்க்னா நான் இறங்கி ஆடினேன். சோறு இல்லை, துணி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த தொப்பி டாஸ்க்லாம் நான் உசுறு கொடுத்து நான் ஆடினேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறப்போ நீ வேற காரணம் சொல்லியிருக்கலாம், நான் காணாமல் போயிட்டேன்னு மட்டும் நீ சொல்லக்கூடாது. நீ அங்கே இருந்தாலும் நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்ல. அவங்களுக்கு அதுக்கு எதுக்குமே பதில் இல்லை. அது என்னோட பெர்ஸ்பெக்ஷன், உன் பெர்ஸ்பெக்ஷன் நீ சொல்லுங்கள், நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு அதுக்கு பதில் இல்லை.
நான் ஏதாச்சும் ஒன்று கேட்டேன்னா விவியானாக்கு பதில் இருக்காது. வேற யாரோ சொல்றாங்களேன்ட்டு சொல்றதுக்காக அவங்க சொல்லக்கூடாது இல்லையா? ரம்யாவும் சொன்னாங்க, நீங்களே இங்க இருக்கிறவங்கள வந்துட்டு நிறைய வாட்டி நீங்க பேசியிருக்கீங்க, நீங்க எப்படி இப்போ ஜட்ஜ் பண்ணிட்டு நீங்க இப்படி இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க, நீங்களே சுபிக்ஷா வியானா கெமி அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் டைரெக்டாக ரம்யாட்ட போனேன், யார் சொன்னது அப்படின்னு நான் கேட்டேன். அவங்கள அது நான் சொல்ல முடியாது, பர்சனல். அப்போது எனக்கு என்னென்னா, ஒருத்தவங்க பர்சனல்னு சொல்லியிருக்காங்க, அந்த விஷயத்தையே நீங்கள் உடைச்சிருக்கீங்க, தைரியமாக ஒரு விஷயத்த உடைச்சிருக்கீங்க. அப்போ அவங்க பேர் சொல்கிறதுல என்ன? அப்படி இல்லைன்னா அதை சொல்லவே கூடாது. உங்களை நம்பி ஒன்று சொல்லியிருக்காங்க. 2 விஷயத்தில் எனக்கு உடன்பாடல. அது மட்டும் அவளுக்கு நான் கன்ஃபரண்ட் பண்ணேன். ஏன்னா நான் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு அப்படி நினச்சிருந்தா என்கிட்ட டேரெக்டாக சொல்லியிருக்கலாமே, ஒரு நாள் கூட என்கிட்ட வந்து சொல்ல. பின்னாடி தான் அவங்க ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பார்வதி கிட்ட போய் கேட்டேன். ஏன்னா பார்வதி 1 2 3 1 2 3ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லல, அப்புறமா தான் சொன்னாங்க. நான் போய் பார்வதி கிட்டேன், பார்வதி நீங்கள் வந்துட்டு ஏன் 3rd பிளேஸ் நான் டிசர்விங் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அவங்க கொடுத்தது எனக்கு, அவங்க கொடுத்த காரணம் எனக்கு ஓகேயாக இருந்துச்சு. இல்லை ஓ 3ல் நீ தான் இருக்கியா, நான் உன்னை பார்க்கல, நான் ஒன்றும் சொல்லலைடா, இந்த 1 2 எனக்கு டிசர்விங் இல்லை. நான் கேட்குறப்போ உங்களுக்கு பதில் இல்லை. நான் டேரெக்டாக போய் கேட்குறேன். எனக்கு யாருமே ஒழுங்காக என்கிட்ட சொல்லலை. அவங்க அவ்வளோ அங்கே க்ரௌடில் பேசுகிறப்போ நான் தனியாக கேட்கேன்னா, அந்த க்ரௌடில் நான் கத்தி ட்ரை பண்ணேன். என் தொண்டை போயிடுச்சு, என் தொண்டை கேட்கல. நான் சரி தனியாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக கேட்குறப்போ பதில் இல்லை. ஃபர்ஸ்ட் 2 பிளேஸும் டிசர்விங் கிடையாதுன்னு சொன்னீங்க. யார் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியாதுங்க. அது ஏன்னா ஒரு நாள் ஒருத்தர் வந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சுபிக்ஷா சபரி வந்துட்டு அங்கே இருந்தாங்க. ஆனால் ஃபுல்லாக பார்க்குறதுல எனக்கு அது ஃபீல் ஆச்சு. பிகாஸ் எனக்கு அந்த டாஸ்க் கொடுக்கல பிக் பாஸ், நீங்கள் போய் ஜட்ஜ் பண்ணி நிற்க வைங்கன்ட்டு. ஆனால் ஜட்ஜஸ் தேர்ந்தெடுத்து நீங்கள் தானே? ஆமாம், அதனால நான் வந்துட்டு அது சண்டையே போடலையா, அது உங்கள் டெசிஷன், நீங்கள் போட்டீங்க, ஓகே. அதுதான் நானும் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ சண்டை போடுறீங்களே, அதனால் அந்த ஜட்ஜஸே தேர்ந்தெடுத்தது நம்மளாம் எடுத்த ஜட்ஜஸே நம்ம எப்படி யாரையும் நான் திட்டல, எதுவுமே செய்யலை. பிகாஸ் நம்மளா சூஸ் பண்ணது. ஆனால் நான் கேட்டேன், ஏன் எனக்கு ரீசன் தெரியணும். இல்லை, எனக்கு என்னென்னா ஃபர்ஸ்ட் 2 பிளேஸில் யார் தான் இப்போ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் ஷோ பார்க்கல, செவி வழி கேள்வியா யாராவது சொல்லியிருப்பாங்களே, இந்த பொண்ணு நல்லா தான் வளர்ச்சியாப்பா, அது கூட சண்டை போட்டுருக்கேன், இல்லை இவங்க நல்லா பண்ணாம்பா அப்படிங்கிற மாதிரி தோணல. பிகாஸ் எனக்கு நிஜமாவே எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஒருத்தர் நல்லா ஆடுறாங்க, நல்லா ஆடல. அந்த வாரத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா சடனாக சூப்பராக விளையாடுறவங்களும் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு புஸ்ஸுன்னு ஆயிட்டாங்க, புஸ்ஸுன்னு இருக்கிறவங்க சூப்பராக விளையாடுறாங்க. அது மாறிக்கிட்டே இருக்கு. அது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இவங்க தான் அங்கன்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் என் கண்ணால் எனக்கு அது ஃபீல் ஆச்சுன்னா நான் சொல்லுவேன். எனக்கு ஃபீல் ஆகலாம், ஏதாவது போய் தப்பாக சொல்லிடக்கூடாது. ஸோ அந்த வாரம் என்ன நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால அந்த வாரத்துக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. இல்லை, அட்லீஸ்ட் முகங்களாவது ஞாபகம் இருக்கும். ஐ மீன் முகங்க ஞாபகம் இருக்கு. அந்த வாரத்தில் என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எப்படி விளையாடினாங்க, அதை வச்சு தான். லாஸ்ட் 2 யாராக இருக்கலாம்? வேஸ்ட் இவங்க. அதான் லாஸ்ட் 2 நான் சொன்னேன். அரோரா ரம்யா வந்துட்டு எனக்கு பதிலாக யார் எலிமினேட் ஆகணும் சொன்னப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்க தான் லாஸ்ட் 2 அந்த பொசிஷனில் கேட்குறேன் நான். அந்த பொசிஷனில் இருந்த இதுவே வேற. லாஸ்ட் வந்துட்டு யாரோ ஐ ஃபர்காட். அது லாஸ்ட் இருந்து பார்வதியும் திவாகர். அது ஆமா, ஆனா லெட்டர்ல பிக் பாஸ் கொடுத்த கிரைட்டீரியாஸ் வேற. இட் இஸ் நாட் லைக் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படின்னா அரோரா நடுவுல இருந்தது தான் கரெக்ட். பிகாஸ் இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, நடுவுல தான் இருந்தாங்க. ஸோ அந்த கிரைட்டீரியாஸ் வேற. திவாகர் நீங்க வெளியில வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். திவாகர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்புன்ற பேரில் ஆர் சிஸ்டர்ன்ற பேரில், சிஸ்டர்னு சொல்லிட்டு அவங்க சொத்து நிறைய இருக்கிறதுனால ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது, பேசாமல் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குப்பா அப்படிங்கிறது ஒரு பேச்சு. அது ஃபன்னாகவே ஃபன்னுன்னு தான் அவங்க வெளியில் சொல்கிறாங்க. திவாகர் வந்து இல்லை இன்டர்வியூவில் வந்து நான் ஃபன்னாக சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஃபன்னாக எடுத்துக்கலாமா? ஒரு பொண்ணு வந்து சிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பொண்ணை நம்ம தங்கச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு, உன் கண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். சிஸ்டர் அப்போ சிஸ்டர்னு பேசிட்டு இருக்கும்போது கண்ணை நீ என்ன நினைப்பு? நீங்க கேட்குற கேள்விக்கு நான் உள்ளே நான் பதில் கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இந்த மாதிரி சொல்றப்போ நான் கலாய்ச்சி, அவர் வந்து கலாய்ச்சி தானே சொல்றேன்னாரு. அது எப்படி நான் ஒரு இடத்துல அதையும் சொல்லியிருப்பேன். இந்த டாஸ்க்கு ஹோட்டல் டாஸ்கில் நாங்கள் இருக்கிறப்போ எங்களை ஒரு டிவியாக நிற்க வச்சு நானும் பார்வதியும் திவாகர் இருக்கிறப்போ அங்கேயும் நான் சும்மா அவங்க வந்துட்டு சிஸ்டருன்னு வாங்கலாம், அவங்களே கல்யாணம் அதெல்லாம். ஏன்னா அவர் ஃபன்னாக சொல்கிறது தெரியணும் அவருக்கு. அது ஏன்னா இவங்க ஃபன்னாக எடுத்துக்கல. இப்போது அது சரியா தப்பான்னு சொல்கிற இடத்துல யார் இருப்பாங்கன்னா, இப்போ வந்துட்டு பாரு அங்கே அவங்க தான் இதுவாக இருக்காங்க, அவங்க சொல்லணும். இது அவங்க வந்து சொல்கிறாங்க, தப்புனேன்னு சொல்கிறாங்க, அடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க, சொல்றாங்க.
செருப்பை வேற கட்டி இப்போ காட்டுறாங்க. நான் ஒண்ணு சொல்லவா, இப்போ திவாகர் என்கிட்ட எப்படி இருந்திருக்காரு? இல்ல அதுதான் இப்போ அடுத்தது ஒரு சீன்ல மட்டும் நீங்க அதை கொஞ்சம் ரெஜிஸ்டர் பண்ணீங்க, இங்க பார்த்து பேசாத, கண்ணை பார்த்து பேசு அப்படின்னு. நான் அதை தப்பா சொல்லவே இல்ல இல்லை. நீங்க தப்பா சொல்லல, அதாவது நீங்க சொல்றீங்க கண் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன் இதேதான் தெரியுமா? அரோராவும் இதே ஒரு நீங்க பார்க்கலன்றதுனால சொல்றேன். அரோராவுக்கு கூட ஒரு அப்படிதான் பாடுறாரு, கண்ணே உன் கால் தடி மட்டும் இந்த ஒரு பாட்டு பாடிட்டு பார்க்காத இடத்துல பாக்குறாரு. அப்ப அரோரா சொல்றாங்க, எங்க பாக்குறீங்க, கண் இங்க இருக்கு, இங்க பாருங்க, நீங்க எங்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. சாரிமா அப்படிங்கிறாரு. சோ பொண்ணுங்களெல்லாம் அப்படியே பாக்குற மாதிரி. அதே மாதிரி அப்சரா வருது, இல்ல சொல்ல அப்சரா, வியானா மேல ரொம்ப வாசனையா இருக்கு. உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட வரலன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வரவே இல்லை. ஆமா. சோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்லவா, இப்போ வந்துட்டு என்கிட்ட வாங்க. இப்போ என்னோட இதில் நீங்கள் அந்த சொன்னீங்க இடுப்பை பார்த்தீங்க அந்த விஷயம். ஏன்னா அவர் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட இந்த ஒரு தப்பான இடத்துல லைக் தப்பான இடம்னா அவருக்கு அந்த குற்றம் லைக் அந்த ஃபால்ட் இருக்கு, அவருக்கு அது அது பேச வரல அப்படின்னா யார் கண்ணையும் பார்க்க மாட்டார், கண்ணை பார்த்து பேசவே மாட்டார். நிறைய இடத்துல If he is wrong. he is most of the time wrong. ஓகேங்களா, ஒரு சண்டைன்னு வந்தால் அதுக்கு அவர் வந்து கண்ணை பார்த்து பேச மாட்டார், கண்ணே பார்க்க மாட்டார், அந்த அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் அவ்வளோ நேரத்தில் என்கிட்ட பேசுங்க உட்காந்துட்டு பேசுகிறப்ப கூட நான் கேட்குறேன், வேணும்ட்டே லைக் நான் ஏன் அவங்கள்ட்டலாம் பேசணுன்ற மாதிரி அவர் ஒன்று ரியாக்ட் பண்ணுவார். நான் ஏன்ச்சு நிற்கிறேன், லைக் ஏன் என் வயிறை பார்க்க மேலே பாருங்க. நான் தப்பாக சொல்ல, நீங்கள் தப்பான விதத்தில் என் வயிறை பார்க்குறீங்க கூட நான் சொல்ல, அங்கேயும் நான் சொன்னேன் நான் நிற்கிறேன், நீங்கள் மேலே பாருங்க பார்த்தாலே தப்பு தானே நான் சொல்றேன். சிம்பிள். அப்படி அவர் சும்மாவே எங்கேயோ பாப்பாருங்க. எனக்கு நடந்தது தான் நான் சொல்றேன். எனக்கு இந்த மாதிரி நடந்தப்போ நான் வந்துட்டு நீங்க என்ன தப்பா என் வயிறை பாக்குறீங்க, அவர் என்னன்னா கண்ணை பார்க்க கூடாது அந்த இடத்துல. ஆனா மத்தவங்க கிட்ட எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், அரோராவோட விஷயம் நான் எப்படி சொல்வேன்னா, அரோரா வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அவரோட ரீல்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா தூக்கி சுத்துறது, அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸை கொடுத்துட்டாங்க. வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துட்டாங்க. அவங்க மட்டும் தான் கொடுத்தாங்களா? என்னது, அவருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்களா? நான் இப்போ நீங்க வாட்டர் மெலன் ஸ்டார் பத்தி பேசுறீங்களா இல்ல நீங்க எல்லாரும் பத்தி பேசுறீங்களா? இப்போ அரோரான்னு வரும்போது அங்க இருந்து ஒரு பிரான்ச் போகும். இல்ல அந்த பிரான்ச் இந்த கேள்வி முடிச்சிட்டு போகணும். சரி. நீங்க வந்து ஒரு கேள்வி சரி. ஒரு கேள்வியே எனக்கு ஒரு வாட்டி. அதுக்கு தான் நீங்கள் வாட்டர்மெலன் சார் எனக்குன்னா நான் எனக்குன்னு சொல்லுவேன், மற்றவங்களுக்குனா எனக்கு தெரியாது. மேபி அவங்களுக்கு அவங்க ஆஸ்பெக்ட்ஸ்லாம் அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்களா அப்படின்னு. எனக்கு அரோரா அடுத்தது நீங்கள் சொன்னதுனால அரோரா ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அரோரா சொல்கிறாங்க நான் எனக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு இவர் வந்துட்டு ஐ எம் நாட் ஓகே அப்படி இப்படின்னு சொல்லு. நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி சொல்கிறது எனக்கு ஐ ஃபெல்ட் இட் வாஸ் நாட் ரைட். பிகாஸ் என்கிட்ட அந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ வினோத்து கூட இருக்கட்டும், ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா வினோத் ஆர் திவாகர் என்கிட்ட அந்த மாதிரி அந்த ஃபீலிங் எனக்கு வந்ததில்லை. நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுக்காம நீங்கள் வந்துட்டு மேபி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆயிருக்காது. ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கெமி வந்து எந்த ஒரு லவ் கண்டென்ட்டும் கொடுக்கல, லவ் கண்டென்ட்ல ஃபாலோ ஆகல. மற்றவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த ஜோடியோ இல்லை அடுத்த பேரோ ஒன்று போயிட்டு இருக்கு இப்போ. ஆமா, வியானா அண்ட் எஃப்ஜே. ஆமா, அவங்கள பத்தி நிறைய இருக்கு. இப்போ வியானா எஃப்ஜே டு பி ஆனஸ்ட் இது எனக்கு ஏதோ எஃப்ஜேயோட கேம் மாதிரி தெரியுது. ஓகேங்களா, எனக்கு தெரியல. ஆனால் எப்படி கேம்னா எப்படி எனக்கு ஃபீல் ஆச்சு இது திஸ் இஸ் ஹிஸ் கேம். பிகாஸ் அவன் வந்துட்டு எப்படி ஆடினா எப்படி எங்கே போகும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். மேபி அதில் வந்துட்டு அவன் க்யூட்டாக அதில் விளையாடிட்டு இருக்கானோ அப்படின்ட்டு. வியானா அது வந்துட்டு நான் என் காதால் கேட்டிருக்கேன். விக்கல்ஸ் நாட் எஃப்ஜேன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் விக்கல் சும்மா பேசிகிட்டு இருப்பார் வித் சுபிக்ஷா அண்ட் வியானா அப்பப்போ. அந்த டைமில் ஏதோ பேசுகிறப்போ அவர் ஜென்யூனாக ஐடியாஸ் கொடுத்துட்டு இருப்பார்ல, லைக் எப்படி பண்ணால் இப்படி எல்லாம் மேபி லவ் கண்டென்ட் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிற அந்த ஒரு இதுக்காக இருக்கும். அவர் ஜென்யூனாக நார்மலாக ஏதோ ஹி வாஸ் த்ரோயிங் வேர்ட்ஸ். அப்போது வந்துட்டு மேபி வியானா இது அவங்க மைண்டில் எடுத்துக்கிட்டு அவங்க அதனால இது பண்ணுறாங்களோ. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கேங்காக பிரிஞ்சிச்சு. ஆக்சுவலி முதல்ல 2 கேங்காக இருந்தது. ஒன்று அன்பு கேங், வம்பு கேங். அப்புறம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரி வந்தப்போ அது ஒரு 3ஆக மாறிச்சு. பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா ஒரு கேங்காக மாறினாங்க. இல்லை அதுதான், அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அன்பு கேங் வர்சஸ் வம்பு கேங்ன்ற மாதிரி போச்சு. அந்த பார்வதி கேங்குள்ள இவங்களாம் வந்துட்டாங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அன்பு கேங் இருக்காங்க. அன்பு கேங்ல அதில் ஒரு முக்கியமான மெம்பர் பார்த்தீங்கன்னா கெமி. ஆமாம், அதாவது கனியின் மேற்பார்வையில் சபரி, எஃப்ஜே, ரம்யா, கெமி,
ஆதிரை இருந்தாங்க. ம் ஸோ கெமி வந்து கனியோட அன்பு கேங்கில் இல்லை அன்பில் வந்து மயங்கிட்டாங்களா? இல்லை டு பி வெரி ஆனஸ்ட், இது எப்படி நான் சொல்வேன்னா, நான் உள்ளே வந்தப்போ நான் யோசிச்ச ஒரு விஷயம் வந்துட்டு, யாருக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, நான் எனிமீஸும் கிடையாது. அண்ட் நான் உள்ளே ரெண்டு வாரம் நான் செம்மையாக லைக் பேசிக்கிட்டு இருந்தேன், நான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், கேள்விகள் கேட்டிருந்தேன். நான் அப்பப்போ வந்துட்டு சபரியும் கண்ணியும் வந்துட்டு வேணாம் நீ கத்தாத ஏன் கத்துற, சில டைம் பர்ஸ்ட் அவுட் ஆகி அவங்ககிட்டே நான் கத்தியிருக்கேன். இந்த மாதிரி உங்களால் தான் நான் இப்போது நான் பேசாமல் இருக்கேன்னா நான் இது வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு செம்ம கோவம் வரும் எனக்கு இது பண்ணுறதுலாம். ஒரு லாஸ்ட்டில் இந்த எஃப்ஜியோட நடந்த சண்டையில் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் ஆச்சு. எப்போனா எஃப்ஜே கூட நடந்தப்போ சபரி வந்துட்டு என்கிட்ட, நீ இது எதுவாக பார்க்குற, நீ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறியா இல்லை கண்டஸ்டண்ட்டாக உன்னை பார்க்குறானா அப்படின்னு என்னமோ ஒன்று சொல்லி என்னை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பர்ஸ்ட் ஆகி, அப்போது நான் பேசி பர்ஸ்ட் ஆகி நான் சேஞ்சிங் ரூமில் போய் அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்போது கனி அவங்க வந்துட்டு வந்தாங்க, வந்துட்டு என்னை கன்சோல் பண்ணுறாங்க. ஆனால் அப்போ அவங்க தலை சபரி விட்டுலாம், சபரி அப்போ தலையே கிடையாது, அவன் ஏதோ வந்து பேசிட்டு போகிறான், நான் ஒன்றும் ஏதோ ஒன்று ஆஃப் பண்ணுறேன். பட் கனி வந்துட்டு என்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க என்னென்னா, விட்டு கொடுக்குற அந்த இதுதான் அதிகம், அவங்க தான் இன்னும் மேல இருப்பாங்க, நீ அந்த மாதிரி விட்டு பண்ணு. கொடுத்தோ கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி. விட்டு கொடுத்துற நம்ம கெட்டு போக மாட்டோம் அப்படின்னு இல்லை, விட்டு கொடுக்குறவங்க தான் எப்போவுமே ஹையர் பொசிஷனில் இருப்பாங்க அவங்க வந்துட்டு. ஸோ அதனால நீ விட்டு கொடு, நீ ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக அடம் பிடிச்சி நிற்கிற, இதுதான் வேணும். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன், லைக் எனக்கு அவன் பண்ணது எனக்கு உடன்பாடே இல்லை, எனக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், நான் இப்படி இல்லை, நீ காம் டவுன் பண்ணு, நீ எவ்வளோ ஹைப்பராக, நான் ஒரு காம் டவுன் ஆனேன். அண்ட் அந்த இடத்துல எதை சொன்னோம், நான் கேட்டேன் அந்த பேஜில். நான் என்ன நினச்சேன்னா, அவங்க எஃப்ஜே கிட்ட போய் பேசியிருப்பாங்க, ஏன்னா அவங்க தலை என்கிட்ட ஒன்று இப்படி பண்ணாங்க, மேபி இது அவங்க ஸ்டைல் ஆஃப் கேப்டன்சி போல் தனித்தனியாக பேசிட்டு தனித்தனியாக புரிய வைக்கிறது. என்கிட்ட ஒன்று சொல்லி அங்கே அவங்க பேசவே இல்லை, எனக்கு தெரியல. வீக்கெண்ட் எனக்கு தெரிய வந்தோடனே நான் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், லைக் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார்ட்டையும் நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் எனக்கு வந்துட்டு இது நாட் ஓகேயாக தோணிச்சு, அவங்க என்கிட்ட மட்டும் இது பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு. எஃப்ஜேவும் ஒத்துக்கல, நான் ஒன்று சாரிலாம் சொல்ல முடியாது அப்படின்ட்டு. தென் ஐ கேம் டு நோ, என்னை வச்சு ஏதோ ஒரு இது என்னை ஆஃப் பண்ணுறதோ என் கேமை குறைக்கிறதோ நடக்குது, எனக்கு இது பிடிக்கலன்னு டப்புன்னு வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் தனியாக என் கேம் இருந்தீங்க தான், வெளியில் வர வரைக்கும் இருந்தீங்கன்னு சொல்லலை, யூ வேர் ஆல் தான். நான் வந்துட்டு ஐ வாஸ் நாட் இன் தட் கேங் அட் ஆலுங்கிறேன். நான் வந்துட்டு விளையாடிட்டு இருந்தேன், நான் என்னோட கேம் தான் விளையாடிட்டு இருந்தேன். ஒரே ஒரு நாள் அவங்க சொன்னதை நான் கேட்டேன், நான் கேட்டுட்டு அன்னைக்கே நான் ரியலைஸ் பண்ணேன், அப்போ வரைக்கும் நான் இல்லை. ஒரு நாள் நான் அவங்க சொன்னதை நான் கேட்டு நான் ரியலைஸ் பண்ணி நான் உடனே நான் வந்துட்டு இது தப்பாச்சே, நான் இம்மீடியட்டாக வெளில வந்து அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் கெமி நீ வந்துட்டு தனியாக ஆடுறேன்னு சொல்கிற, உனக்கு எப்பயாச்சும் யாராச்சும் ஒருத்தவங்க எப்போவுமே கூட வேணும் அப்படின்னு ஒரு நாளைக்கு வந்து சொன்னாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆன் த ஃபேஸ் நான் சொன்னது வந்துட்டு நோ, எனக்கு இப்படி ஆட தான் பிடிக்கும். இப்போ எஃப்ஜே பற்றி சொன்னீங்க, எஃப்ஜே வந்து அவர் ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணுறாரு, லைக் அவர் மற்றவங்களை வந்து ஒரு துருப்பு சீட்டை கூட பயன்படுத்தலாம். லைக் ஃபர்ஸ்ட் துருப்பு சீட் ஒரு கார்டு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆதிரை கூட க்ளோஸாக இருந்தார், ஆதிரை போனதுக்கப்புறம் ரம்யாச்சும், இப்போ வெய்யாண்ணா. ஸோ நம்ம வந்து ஒருத்தர்கிட்டயே ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு சொன்னீங்க, லைக் அதே கார்டை வந்து அரோரா எடுத்திருக்காங்களா? நான் இப்போ வந்துட்டு அரோரா அண்ட் கம்ருதீன் ஒரே மாதிரி நான் சொல்லுவேன். கம்ருதீனுக்கு இந்த வீட்டில் ஒரு பொண்ணு இல்லாமல் அவங்களால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி டே டைமில் ஃபுல்லாக வந்துட்டு அரோராவோட இருப்பாங்க, நைட் டைம் ஆனோடனே பார்வதியோட இருப்பாங்க. அரோராவும் அதே மாதிரி தான், அவங்களால இந்த வீட்டில் ஒரு பையன் இல்லாமல் அவங்களால வாழ முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் துஷார் இருந்தாங்க, துஷாரோட இருந்த ஒரு சப்போர்ட் ஒன்று இருந்துச்சு, ஒன்று ஏதோ ஒன்று போயிட்டு இருந்துச்சு. துஷார் போனதுக்கப்புறம் சுத்தமாக காணோம், அவளால் என்ன பண்ணுறதுனே தெரில. தென் திரும்ப இப்போ கம்ருதீனோட இதுவானதுக்கப்புறம் அவள் அப்போ தான் வந்துட்டு தெரிய ஆரம்பித்தாளே. ரொம்ப எனக்கு தெரியுது அந்த ஒரு சப்போர்ட் இல்லைன்னா அவளால் அங்கே விளையாட முடியல. இப்போ கம்ருதீன் மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லவே சொல்கிறாங்க, துஷார் இருந்தார், கம்ருதீன் இருந்தாங்க, அப்புறம் பேர் என்னது, கானுக்குட்டி, கானா விண்ணத்தில் கானுக்குட்டி அவங்க சொன்ன டேர்ம் தான் அது.
ஸோ கானா வினோத் கூட இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் கூட இவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. எனக்கு கானா வினோத் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலி எனக்கு பயமாக இருக்கு. பயம் தாண்டி இப்போ ஒன்று நடந்துச்சு தெரியுமா, வாட்டர்மெலன் ஸ்டாருக்கும் அரோராக்கும் ஒன்று. லைக் லாஸ்ட்டில் வந்து வாட்டர்மெலன் ஸ்டாரோட ரீல்ஸ்லாம் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அவர் என்னை ஒரு மாதிரி இது பண்ணுறாரு, அந்த மாதிரி ஒன்று போட்டாங்க. ஓகேவா, இப்போது அதே மாதிரி தான் இப்போ கானுக்குட்டி எல்லாமே சொல்லிட்டு கம்ஃபர்டபுள் ஆகிட்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துட்டாங்க. இதே திரும்ப எப்படி மாறும் நமக்கு தெரில. மேபி அவங்க திரும்ப மாற்ற சான்ஸ் உண்டு. அது எனக்கு கானா வினோத் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடினார்னா எனக்கு வந்துட்டு அது எனக்கு சொல்கிறதுக்குள்ளே நான் வெளில வந்துட்டேன். இல்லை நானே வந்துட்டு அவர்கிட்ட நான் சொல்லியிருப்பேன். பிரஜின் வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார் ரொம்ப. அப்புறம் விஜய் சாரும் வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட்டும் பண்ணார் அந்த எவிக்ஷன் லாஸ்ட் வீக் நீங்கள் இருக்கும்போது. நீங்கள் நினச்சிங்களா ஒருவேளை இவ்வளோ தூரம் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, பிரஜின் அனுப்பிச்சி விட்ருவாங்களா காரோட அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை நீங்கள் தான் வெளியே போவீங்களோ ஒரு அந்த டைமில்? ஆனஸ்ட்லி நான் எப்போவுமே நான் யாரையும் அப்படி யோசிக்க மாட்டேன். ஐ புட் மை செல்ஃப் இன் போத் பிளேசஸ். 2 இடத்துலையும் நான் என்னை வச்சுப்பேன். இப்போது நான் விளையாடி இருக்கேன் இருக்குது, ஆனால் நான் எவிக்டாவோ சான்சஸும் இருக்குது. பிகாஸ் இது எதுவுமே நம்ம கையில் இல்லை, மக்கள் கையில் இருக்குது. ஸோ எனக்கு தாட்ஸாக எனக்கு எதுவுமே இல்லை. நான் ரொம்ப ஜென்யூனாக வீட்டெல்லாம் மிஸ் பண்ணேன். ஆனால் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் என்னை கட்டி பிடிச்சிட்டு நீ ஏன் அழுகுற, நீ ஏன் ஃபீல் பண்ணுற, அவங்க சொன்னப்போ தான் எனக்கு அப்படி யோசிக்கல. அவங்க சொல்கிறாங்க நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத, நீ ஏன் ஃபீல் பண்ண, நீ எல்லாம் போக மாட்டேன், நீ எப்படி விளையாடி இருக்க பார்த்தியா, உன் கேமும் அவங்க கேமும் பார்த்துருக்கியா, அவங்க தான் தேவையில்லாமல் வார்த்தைகள்லாம் விட்டுருக்காங்க, நிறைய பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க தான் போக வாய்ப்பு இருக்குது, நீ போக மாட்டேன், நீ ஜாலியாக ஒரு காரில் ஒரு ரவுண்டு போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் கூட சரி இல்லை, எனக்கு ஏதோ ஏன்னா எனக்கு அப்படி கேட்க வேணான்னு இருந்துச்சு. ஏன் நம்ம வந்துட்டு இன்னொருத்தவங்க இது பண்ணதுனால நம்ம போக மாட்டோம் இல்லை, நான் எனக்காக மட்டும் யோசிக்கிறேன். நான் அந்த மொமெண்ட்டில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அது எனக்கு எல்லாரும் அழுகாதேன்னு அவ்வளோ சொன்னாங்க. ஆனால் நான் கேட்க முடியல. யூ மிஸ் த ஹோம்ல, அந்த பெட்ல போய் படுத்துட்டு வந்தீங்க. ஐயோ அது ஒரு இமோஷன். அது ஒரு இமோஷனுங்க. 50 நாள் அந்த வீட்டில் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த வீடு எப்படின்னா வெளி உலகத்தில் நான் தனியாக வாழ்கிறேன். நான் தனியாக இருக்கேன். அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பா இப்போ தான் இறந்துருக்காரு ரீசெண்ட்லி, லைக் அ மந்த் அண்ட் ஆஃப் பேக். ஸோ அம்மாவும் பார்த்திங்கன்னா அம்மாவும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க. மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்க. அம்மா யார் பார்த்துக்கிறாங்க? நான் தான். இல்லை நீங்கள் உள்ளே இருக்கும்போது என்னோட கார்டியன் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட தான் நான் எல்லாமே ஒப்படைச்சிட்டு, கார்டியன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபேமிலி. அவங்க ஒய்ஃபு, குழந்தைங்க, அவங்க 4 பேர் வந்துட்டு என்னோட லிட்ரலி லைஃப் மாதிரி. ஸோ நான் நம்பி அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அம்மாவை பார்த்துக்கோங்க, நான் அது சொல்லணுன்னு கூட அவசியம் இல்லாத இது அவங்க பண்ணாங்க. பிகாஸ் அவங்க பார்த்துப்பாங்க. அண்ட் அம்மா இப்போ நல்லா இருக்காங்க, அவங்க சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கொஸ்டின் என்னன்னா, கெமி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், எதுக்குமே வந்து ஸ்ட்ராங்காக பேசுவாங்க, டக்குன்னு கோபப்பட மாட்டாங்க. ஆனால் ஃபைனலாக சாப்பாட்டுக்காக அழுதுட்டாங்களே. ஆமாம், அது பிகாஸ் ஃபுட் இஸ் லைஃப் ஒன்று ஃபார் மீ. நான் வெளியில் ஒரு வேளை சோறுக்கு கூட நான் கஷ்டப்பட்டு தான் நான் உள்ளே வந்தேன். லிட்டராக சாப்பிட்றப்போ கூட நான் ஷூட்டிங் போகிறப்போ ஒரு ப்ரொடக்ஷன் ஃபுட்டு அதெல்லாம் நான் ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். எனக்கு தெரிலங்க, சின்ன வயசுலேருந்தே நான் என்னோடய டைலாகே மண்டல எப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிறது எதற்காக, சாப்பிட்றதுக்காக, வாழ்கிறது எதற்காக, சாப்பிட்றதுக்காக. அது எனக்கே எப்போவுமே அது பொருந்தேன். சின்ன வயசுலேருந்து அப்படி கஷ்டப்பட்டிருக்கேன். அண்ட் அங்கே வந்துட்டு நான் நியாயமாக ஒன்று கேட்டேன். இப்போது எல்லாருக்கும் நீங்கள் இவங்க டாஸ்க்குக்கு வினோத்க்கு ஒன்று பண்ணுறாங்க, 2-3 மட்டும் பண்ணியிருக்கலாமே, ஏன் இருக்கிற எல்லா க்ரோசரிஸும் எடுத்துகிட்டு அவ்வளோ பெரிய அண்டால எல்லாருக்கும் வர மாதிரி ஒன்று பண்ணாங்க? ஃபஸ்ட்டு கேள்வி. செகண்ட் கேள்வி, கம்ருதீன் வந்துட்டு அதே டாஸ்கில் பண்ண சாப்பாடு கேட்குறான். அப்போது கனி வந்துட்டு அந்த ஸ்லேட்டில் எழுதுங்க தரேன்றாங்க. அரோராவும் அதே மாதிரி தானே கேட்டா, அவளையும் அதே மாதிரி பண்ணிட்டு அவன் மட்டும் வாங்கிட்டு போயிருக்கலாமே, ஏன் வந்துட்டு அது மட்டும் எடுத்து எல்லாருக்கும் காமன்னு போட்டிங்க? நான் இப்போ கம்ப்ளைண்ட் கூட பண்ணல, எதுவுமே பண்ணல. நான் தயிர் சாதம் தான் இருக்குது, எனக்கு ஊறுகாய் மாதிரி ஒரு பீஸ் வைங்கன்னு தான் நான் சொன்னேன். தர முடியாது அது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா? நைட்டு நான் காரமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னதுனால காலையிலே எனக்கு அது கிடைக்கவே கூடாது, இப்போ மட்டும் நீ எடுக்கிறியான்ற மாதிரி ஒரு இதில் என்கிட்ட பேசுனாங்க. எனக்கு அது ஹர்ட் ஆச்சு. நான் இப்போ ஏதாச்சும் சொன்னேன்னா சரி காமனில் எடுத்துகிட்டு வந்தேன், ஒன்றும் இல்லை அது காமனில் எடுக்கக்கூடாது,
இல்லைனா நீங்கள் வந்துட்டு அந்த கம்ருதனுக்கு பண்ண மாதிரி அரோரா கேட்டப்போ அதே மாதிரி பண்ணியிருக்கணும். எதுவுமே நீங்கள் பண்ணல. இது எல்லாரும் வந்து நான் பேசுகிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நான் வந்துட்டு இது கொடுக்கக்கூடாது இல்லை காரம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல. இந்த விஷயத்துக்கு நீங்கள் ஏன் பதில் கொடுக்க மாட்டீங்க? ஒரு மாதிரியான இந்த ஒரு பீஸ் கேட்டது தப்பாப்பா, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப ஹிட் ஆகி பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டீங்க. பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டேன். ஃபைன். நான் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அதாவது டாப் 5ல யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா விளையாடிட்டு இருந்தீங்க. அப்போ என்னோட யோகத்தில் நான் கெமி இருப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். இன்னொன்று சொல்லியிருந்தேன், டாப் 5 இல்லைனா கூட அட்லீஸ்ட் இந்த பொட்டியாவது தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லும்பொழுது சொன்னீங்க உங்களுக்கு பண தேவை கொஞ்சம் இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு. ஸோ எனிவேஸ், ஹாய் படம் வரப்போகுது. ஸோ நிறைய படங்கள் இதே மாதிரி, ஏன்னா பெரிய கேஸ்டோட பண்ண போகிறீங்க, நிறைய படங்கள் பண்ணணும். கெமியை வந்து நாங்கள் இன்னும் நிறைய காமி அப்படிங்கணும். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ ஸோ மச். மச். தேங்க்யூ.